இந்தியாவிற்கே வழிகாட்டும் திராவிட மாடல் நாயகரே, நாடு போற்றும் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கும் தமிழர்களின் நம்பிக்கையே, தமிழர்களின் அப்பாவாக பார்க்கப்படும் எங்களின் குடும்பத் தலைவா, நீர் பல்லாண்டு வாழ்க என அன்போடு வாழ்த்தும் மாண்புமிகு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், விருதுநகர் தெற்கு மாவட்ட செயலாளர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. அம்மா ஜெயலலிதா, இப்போ அப்பா ஸ்டாலின், அந்த மாதிரி ஒரு அடையாளம் கொண்டு வரப்படுகிறதா, உருவாக்கப்படுகிறதா? அம்மா என்ற சொல்லை அதிமுக காரர்கள் உருவாக்கினார்கள், அம்மா தான் கூப்பிடணும்ட்டு. ஆனால் அப்பா என்ற சொல்லை நாங்கள் உருவாக்கவில்லை. அப்பா என்ற சொல் மாணவர்கள் சொல்கிறார்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, கல்லூரியில் படிக்கிறவங்க, அவரால் பலனடைஞ்சவர்கள் செல்லம்மா மரியாதையா அப்பான்னு கூப்பிட. எங்களுக்கு எங்க எரியுது? அப்பான்னு கூப்பிடக்கூடாது, அப்பாவுக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டு CV சண்முகம் பேசுறாருன்னா வெக்கமா இல்லையா? ஆனா சண்முகம் சொல்ற அப்பான்னு கூப்பிட முடியாது, அப்பாவுக்கு அர்த்தம் தெரியுமா, உங்க அம்மான்னு கூப்பிட்டியா, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த அரசை விமர்சனம் செய்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த விமர்சனம் ஆக்கப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணுமே தவிர, எதில் இருக்கிற அணில் குஞ்சுங்க கைத்தட்டணுன்றதுக்காக நீங்க பேசுறதும், எதிரில் இருக்கிற தும்பிங்க கைத்தட்டுக்காக பேசுறதெல்லாம் அது உங்களுடைய அறிவனத்துக்கு அழகல்ல. நீங்க அணில் குஞ்சு தும்பிகள்ன்றதும் அதே 200 ரூபா ஊப்பின்னு அவங்க ஒரு விமர்சனம் வச்சா அது நல்லாவா இருக்கும்? பாசிசமும் பாயாசமும் அப்படின்னு அது உங்களுக்கு என்ன தெரியல. உங்களுக்கு என்ன பாயாசம் பிடிக்கும்னு தெரியல, ஆனா உன்னா பாயாசத்தையே கொண்டு வரீங்க. பாயாசம்ன்றீங்க. சரி, நீங்க ரொம்ப மிகப்பெரிய தைரியசாலி. ஏன் மோடி அரசை கண்டிச்சு ஒரு தீர்மானம் நிறைவேற்றல? உங்க 2 பேரையும் தட்டி விட்டு விஜய் சொல்றாரு, நீங்க 2 பேரும் LKG UKG சண்டை போடுறீங்க, அவருக்கு நடிக்கிறீங்கன்றாரு. அவருக்கு 2 பேரும் இந்தி மொழி தமிழ் மொழி பிரச்சனை அவருக்கு LKG பிரச்சனை மாதிரி தெரியுதுன்னா அவர் அரசியல் தற்கூரின்னு அர்த்தம். வருகிற தேர்தலில் தாவேகாவை சேர்ந்த தொண்டர்களை தான் நான் பூத் ஏஜென்டா போட போறேன். அதுல என்ன வைத்தியமா? உங்கச்சி தானே ஏஜென்டா உட்காரணும், நானா போய் உட்காருவேன்? உங்களுக்கு இதுவே தெரியல. தேர்தலில் பூத் ஏஜென்டா யார் உட்காருவாங்க, யாரை உட்கார வைப்பாங்கன்னே தெரியாத நீங்க LKG UKG சண்டையை சொல்றீங்க. சினிமா டிக்கெட்டும் லாட்டரி சீட்டுலாம் வந்து தமிழ்நாட்டில் மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது. இல்ல, அவர் ஒரு தூய அரசியலை கொடுக்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. 2 முறை இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்திருக்கு விஜய் வீட்டுல, வரி சரியா கட்டலன்ட்டு. ஓகே, சரியா? எல்லார் வீட்டுக்கு வருது சார், திமுக காரங்க வீட்டுக்கு வராதியா? விஜய் வீட்டுக்கு போச்சு. மாநாடு நடத்தினார், பொதுக்கூட்டம் நடத்தினார், பொதுக்குழு எல்லாம் நடத்தினார்ல. ஏன் இன்னும் ஜெயலலிதா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல? பேசுவோன்றாங்க. எப்போ? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் திரு சைதை சாதிக் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு சைதை சாதிக். வணக்கம், எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கு. எஸ், அரசியல் கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி, தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுடைய 72வது பிறந்தநாள், உங்கள் தலைவருடைய பிறந்தநாள் மார்ச் 1ஆம் தேதி திராவிட எழுச்சி நாளா கொண்டாடுறீங்க. நான் பார்த்தேன், உங்களுடைய பகுதிகளிலே சில போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தேன். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இப்ப அப்பான்ற ஒரு ஸ்லோகன், ஒரு டேக்லைன், அதை வேற உருவாக்குறீங்க. அதை என்னை எல்லாரும் அழைக்கிறாங்கன்னு அவரே சொல்றாரு. இது அம்மா ஜெயலலிதா, இப்ப அப்பா ஸ்டாலின், அந்த மாதிரி ஒரு அடையாளம் கொண்டு வரப்படுகிறதா, உருவாக்கப்படுகிறதா? நீங்க வாழ்த்த சொல்லிட்டு முதல்ல இதுக்கு விளக்கம் சொல்ல. உங்க கேள்வியில சின்ன திருத்தம். அப்பா என்ற சொல் நாங்கள் உருவாக்கல, அம்மா என்ற சொல்லை அதிமுக காரர்கள் உருவாக்கினார்கள், அம்மா தான் கூப்பிடணும்ட்டு. ஆனால் அப்பா என்ற சொல்லை நாங்கள் உருவாக்கவில்லை. மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் மாவட்ட வாரியாக ஆய்வுக்கு செல்லுகிற பொழுது, பள்ளிக்கூடங்களில் படிக்கிற குழந்தைகள், காலை சிற்றுண்டியை சாப்பிடுகிற அனுபவித்து கொண்டிருக்கிற குழந்தைகள், அல்லது அரசின் திட்டங்களை பயன்படுகிற குழந்தைகள், கல்லூரி மாணவிகள், மாதம் புதுமை பெண் திட்டத்தில் தருகிற அந்த மாதமாக உதவித்தொகை பெற்றவர்கள், அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக நான் நல்ல ஞாபகம், முதல் டிஸ்ட்ரிக்ட் ஆய்வுக்கு போடுற போது அங்கேருந்த கல்லூரி மாணவிகள் தான் அப்பா அப்பா அப்பான்னு கத்தனது. ஃபஸ்ட்டு நிகழ்ச்சியில் அவர் ஆய்வுக்கு போகிற போது அந்த கல்லூரி மாணவிகள் கத்தியது தான் மிக பிறகு அவர் எல்லாம் போகிற இடத்தெல்லாம் மாணவர்கள் குழந்தைகள்லாம் அப்பா அப்பான்னு பேச ஆரம்பித்தாங்க. இது ஒரு தன்னெழுச்சியாக, ஒரு இயற்கையாக தோன்றது அப்பான்னு சொன்னது. அது அவருக்கு பிடிச்சி போச்சு. நான் நெகிழ்ந்து போகிறேன், உங்கள் அன்பில் இந்த வார்த்தையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு அதுக்கு முதலமைச்சர் வந்து கருத்து சொன்னார்கள். இது இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வர மார்ச் மாதம் 1ஆம் தேதி 72வது வயதில் அடியெடுத்து வைக்கிறார். தமிழ்நாட்டின் கலங்கரை விளக்கமாகவும், தமிழர்களின் திசை காட்டியாகவும், தமிழ்நாட்டு உரிமைகளை காத்து நிற்கிற எல்லை சாமியாகவும்,
மத்திய அரசு எந்த தாக்குதல் நடத்தினாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு இரும்பு மனிதராக எப்படி ஸ்டாலின் பேர் வைத்தார்களோ அந்த ஸ்டாலினுக்கு பொருத்தமானவராக இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார். கடந்து வந்த பாதை மிக கடுமையான பாதை, கடுமையான உழைப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தை நித்தம் எதிர்த்து எழுதி கொண்டிருந்த மறைந்த சோ அவர்கள் இடத்துல போய் மு.க. ஸ்டாலின் அரசியலில் மேயராக வந்திருக்கிறார், துணை மேயராக வந்திருக்கிறார், இது குடும்ப அரசியல் இல்லையான்னு கேட்ட பொழுது சோ சொன்னது, நான் சோவை பெருமைப்படுத்தினக்காக சொல்லவில்லை, எங்களை எதிர்க்கிறவர் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக இந்த இயக்கத்தை எப்படியா முடக்க முடியுமான்னு காத்து கொண்ட சோ சொன்னது குடும்ப அரசியலுக்கும் ஸ்டாலினுக்கும் பொருத்தம் கிடையாது. ஸ்டாலின் உழைப்பால் வந்தவர். ரெண்டாவது, குடும்ப அரசியல் திமுகவில் இது அரசியல் குடும்பம் என்று சொன்னவர். இப்படி மாற்று கருத்து உள்ளவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தலைவராக எங்களுடைய தலைவர் வளர்ந்து வந்தார். 2021 மே மாதம் 7ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அரியணையில் உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்தவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு வாக்களிக்க தவறியவர்களும் இவருக்கு வாக்களிக்க மறுத்து விட்டோமே வருத்தப்படக்கூடிய ஆட்சி நடத்துவேன் என்று இன்னைக்கு 4 ஆண்டு காலத்தை இவர்கள் மே மாதம் பூர்த்தி செய்ய இருக்கிறோம். இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்ய முடியாத சிந்தனைகளை, திட்டங்களை, சட்டங்களை இந்த திராவிட மாடல் ஆட்சியாக இருந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெற வேண்டும், அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையாக அமைதியாக சிறப்பாக வாழ வேண்டும் சித்தாந்தத்தில் இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சருக்கு முன்னுதாரணமாக, மற்ற மாநில முதலமைச்சருக்கு எடுத்துக்காட்டாக இந்த திராவிட மாடல் ஆட்சியை தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார். தாழ்த்தப்பட்ட பிற்பட்ட சிறுபான்மையின மக்களுக்கு பல்வேறு சலுகைகளும் பாதுகாப்பும் இந்த ஆட்சியில் கிடைத்திருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பும் பெண்களுக்கு முன்னேற்றமும் இந்த ஆட்சியில் கிடைத்திருக்கிறது. வெளிநாட்டு தொழில் முதலீடு பெருகி இருக்கிறது. ஒரு அரசு எப்படி நடத்துவதற்கு உதாரணமாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆட்சி நடத்துகிறார். இந்த அரசை மக்கள் வரவேற்கிறார்கள், ஆதரித்திருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள், நடைபெற்று முடிந்த இடைத்தேர்தல் முடிவுகள். மீண்டும் 26இல் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கழக தலைவர் மீண்டும் பொறுப்பேற்று வருவார், மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு. தளபதி ஸ்டாலின் அது ஒரு அடையாளம். இப்ப அப்பா ஸ்டாலின் ஏன் இது பெரியாருக்கு அண்ணா தளபதியாக இருந்தார், அண்ணாவிற்கு கலைஞர் தளபதியாக இருந்தார், கலைஞருடைய திமுகவிற்கு தளபதியாக எங்கள் தலைவர் வந்தார். இந்த அடையாளத்தை திமுகவுடைய அடிமட்ட தொண்டன், ஊழியன், இளைஞரணி சகோதரன் கொடுத்தது. இது இயக்கத்தின் தொண்டர்களால் இந்த இயக்கத்துக்கு ஒரு தளபதி தேவன் அழைக்கப்பட்டது. இது இயக்கத்தின் தொண்டர்கள், உறுப்பினர்கள், இளைஞரணி சகோதரர்கள் கொடுத்தது. ஆனால் அப்பா என்ற சொல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவிகளால் அழைக்கப்படுகிற சொல். ஒரு கொஞ்சம் கூட ஒரு இங்கிதமே இல்லாமல், அடிப்படை நாகரிகமே இல்லாத, மரியாதையே இல்லாமல் தமிழ்நாட்டின் முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற மேலை உறுப்பினர் சி.வி. சண்முகம் சொன்னார், இவரெல்லாம் அப்பான்னு கூப்பிட முடியுமா? அப்பாவுக்கு அர்த்தம் தெரியுமா? அப்பானா என்னன்னு தெரியுமா? நான் திருப்பி கேட்டால் எங்கே மூஞ்ச வச்சுப்பாரு? நம்ம வயசில் பெரியவங்களை யாரை பார்த்தாலும் என்னப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். ஆனால் சண்முகம் சொல்கிற அப்பான்னு கூப்பிட முடியாது, அப்பாவுக்கு அர்த்தம் தெரியுமா? உங்கள் அம்மான்னு கூப்பிட்டு அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல அப்படி வேண்டாம், நான் சொல்லல. ஏன் விமர்சனம் ஆகுதுன்னா அப்பா ஆட்சியில் இதெல்லாம் நடக்குது, இவ்வளவு அவலங்கள் நடக்குது. அவர் மட்டும் இல்ல, நீங்க மாத்தி போவாதீங்க. அதுக்கு நான் அப்புறம் விளக்கம் சொல்றேன், டைவர்ட் பண்ணிடாதீங்க. நீங்க அப்பான்னு கூப்பிடக்கூடாது, அப்பாவுக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டு சி.வி. சண்முகம் பேசுறாருன்னா வெக்கமா இல்லையா? சோறு தானே தோன்றீங்க. ஒரு கருத்தை பேசுகிற போது என்ன கருத்தை பேசணும், அதோட எதிர்வினை என்ன ஆகும்னு தெரியாதா? நான் திருப்பி கேட்டேன்னா, நீங்க அம்மான்னு கூப்பிட்டீங்கல்ல, ஜெயலலிதாவை சால அம்மான்னு கூப்பிட்டான்ல, கூப்பிட்டாங்களா இல்லையா? ஜெயலலிதா வயது உடையவரும் அம்மா தான் கூப்பிட்டாரு, ஜெயலலிதாவுடைய வயசு மூத்தவரும் அம்மா தான் கூப்பிட்டாரு. அப்ப அம்மாவுக்கு அர்த்தம் என்ன? திருப்பி கேட்டா என்ன பண்ணுவீங்க? சார், நீங்க நிதானம் தவறி என்ன வேணாலும் பேசுவீங்களா? நிதானத்துல பேசியிருந்தா இந்த வார்த்தை இருங்க, நான் சொல்றேன். நிதானம் தவறி இருந்ததால இந்த வார்த்தைலாம் பேசுறீங்க. நீங்க ஒண்ணு அவருக்கு ஒரு வக்காலத்து வாங்குற மாதிரி முட்டு கொடுக்குறீங்க. அப்பா ஆட்சியில இதெல்லாம் நடந்ததா அப்படின்னு நான் திருப்பி கேட்கிறேன். அம்மா ஆட்சியில போலீஸ் ஸ்டேஷன்லயே பத்மனியை கற்பழிச்சாங்களே, வெக்கமா இல்லையா? சிதம்பரம் பத்மனி யாருடைய ஆட்சியில கற்பழிக்கப்பட்டது? இப்போ விடுதலை ஒரு படம் வந்ததுல, அந்த விடுதலை படத்துடைய சாராம்சம் என்ன? அந்த படம் யாருடைய ஆட்சியில், அந்த சம்பவம் யாருடைய ஆட்சியில் நடந்தது? அந்த படத்துடைய கொடியங்குளம் கலவரம் தான் அந்த படத்துடைய கொடியங்குளம் கலவரம். விடுதலை படத்துடைய கொடியங்குளம் கலவரம். யார் முதலமைச்சர்? உங்க அம்மா தான் முதலமைச்சர். கொடியங்குளம் கலவரம் உங்க ஆட்சியில் தான் நடந்தது. நீ அப்ப அம்மான்னு கூப்பிடலையா? இதோ இன்னொன்று வாச்சாத்தி கலவரம். இப்ப விஜய் சேதுபதி படம் நடிச்சாரு, வாத்தியார், அந்த படம் பேரு. அந்த வாத்தியார் படம் கலவர் சப்ஜெக்ட் என்ன? வாச்சாத்தி கலவர சப்ஜெக்ட். அது யார் ஆட்சியில் நடந்தது? 300 பெண்களை கொண்டு போய் டிஎஸ்பி ஒரு அறையில் நிர்வாணமா நிற்க வச்சு பார்ப்பாரு. உங்க அம்மா ஆட்சியில் தான் நடந்தது. இப்ப தண்டனை கிடைச்சது 28 போலீஸ் ஆபீசருக்கு.
உங்க அம்மா உயிரோட எல்லாம் போலீஸ் என்ன கடிச்சது வாச்சாதி கலவரத்துல, அது நாங்க குறை சொல்ல முடியுமா? என்ன சார் இது? அம்மா அடையாளம் தேவைப்பட்டது இருந்தது, உங்களுக்கு சார் உங்களுக்கு தேவைப்பட்டது உங்களுடைய பழப்புக்காக, உங்க பதவிக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக, உங்க சுயநலத்துக்காக. ஆனா இந்த அப்பான்ற அடையாளம் திமுக எந்த தொண்டனும் சொல்லல, மாணவிகள் சொல்லுகிறார்கள், மாணவர்கள் சொல்லுகிறார்கள், பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, கல்லூரியில படிக்கிறவங்க, அவரால் பலனடைஞ்சவர்கள் செல்லம்மா மரியாதையா அப்பான்னு கூப்பிட. உங்களுக்கு எங்க எரியுது? என்ன கஷ்டம் உங்களுக்கு? ஒரே நிமிஷம். ஒரு அடையாளம் ஜெயலலிதாவுக்கு, ஒரு நிமிஷம் அப்பான்ற ஒரு அடையாளம் ஸ்டாலினுக்கு திணிக்கப்படுவதா? நீங்க அம்மான்னு கூப்பிட்டீங்க, நான் உங்களை கேட்டோமா அப்பான்னு கூப்பிட்டீங்களா? அம்மான்னு கூப்பிட்டீங்கன்னு கேட்டோமா? ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்டோமா? அம்மாக்கு தகுதி இருக்கான்னு கேட்டோமா? கல்யாணம் ஆச்சு அதெல்லாம் கேட்கல. உன் விருப்பம், நீ என்ன வேணா கூப்பிட்டு போயா. உன் கட்சி தலைவரை நீ அம்மான்னு கூப்பிடு, பாட்டின்னு கூப்பிடு, ஆயான்னு கூப்பிடு, தலைவின்னு கூப்பிடு, புரட்சி எதை வேணா கூப்பிட்டு போ. நாங்க கேட்கலையே. காரணம் உன் கட்சிக்கு தலைவியை நீ பட்டம் சூடுற, புகழ்ற, பாராட்டுற, கூப்பிடுற, அது உன் விருப்பம். ஆனா அந்த அப்பான்ற திமுக யாரும் கூப்பிடல, திணிக்கல. நீங்க சொல்ற மாதிரி இது மாணவர்களால் பள்ளிக்கூடத்தை கூப்பிடுற ஒரு கும்பல் கூப்பிடுது, அது மீடியா கவர் பண்ணுது, அது வைரல் ஆகுது. உங்களுக்கு எங்க எரியுது? நான் சிவி சண்முகத்தை அப்பான்னு கூப்பிட சொன்னேனா? நான் அதிமுக மகளிர் நீ இருக்கிற பொம்பளையை கூப்பிட்டு அப்பான்னு கூப்பிட சொன்னேனா? இல்ல அதிமுக இருக்கிறவங்க இனிமே அப்பா தான் கூப்பிடணும்னு சொன்னோமா? இல்லையே சார். ஏன் சார் மல்லாந்து படுத்து காரி துப்புறீங்க? உங்க யோகிதை போய் முதல்ல பாருங்க. நீங்க மக்கள் கொடுக்கிற அடையாளத்தில் நீங்க கொச்சைப்படுத்த, அவங்களும் மக்கள் தானுங்க. யாருமே அவங்க மக்கள்ல வரமாட்டாங்க. ஒரு சாரார் சார்ந்த நிர்வாகி, ஒரு இயக்கத்துடைய பொறுப்புல இருக்கிறவர் மக்களா வரமாட்டாரு. மக்கள் கொடுக்கிற அங்கீகாரத்தை, மக்கள் கொடுக்கிற பாசத்தை, மக்கள் கொடுக்கிற பட்டத்தை நீங்க ஏன் கொச்சப்படுத்துறீங்க? நாங்க என்னைக்குனா கேட்டோமா ஏன்டா ஜெயலலிதா அம்மான்னு கூப்பிடுறீங்கன்னு? கேட்கல. நாங்க என்னைக்குனா கேட்டோமா புரட்சி தெரியும் கூப்பிடுறீங்களா? நம்ம என்ன புரட்சி பஞ்சுன்னு கேட்டோமா? தங்க தாரைன்னு கூப்பிடுறீங்க, என்னடா தங்கம் வைத்துன்னு கேட்டோமா? இல்ல. வெக்கப்படுங்க சார். உங்க வேலையை போய் பாருங்க. நீங்கெல்லாம் தளபதியை போய் இவர் அப்பான்னு கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாதான் நீங்கெல்லாம் பேசக்கூடாது. அதிமுகவுக்கு அந்த அருகதை சிறிதுமே கிடையாது. மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில? கண்டிப்பா மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா கேஸ் விலை 1000 ரூபாய் ஆயிடுச்சு, அதுக்கு திட்டுறாங்க. அதை எங்களை சேர்க்காதீங்க. சீனியர் சிட்டிசன் ரயில்வே துறையில டிக்கெட் சீனியர் சிட்டிசனை மோடி ஒழிச்சிட்டாரு. முதல்ல சீனியர் சிட்டிசனுக்கு 40% டிஸ்கவுண்ட் இருந்தது. இப்ப இந்த டிஸ்கவுண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. அது சீனியர் சிட்டிசன் கோவமா இருக்கா திட்டுறான். அதுக்கு எங்களை சம்மந்தப்படுத்தாதீங்க. இல்ல வேற பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துகினே போகுது. அதுக்கு மக்கள் அதிருப்தியா இருக்கிறான். அதுக்கு எங்களை சம்மந்தப்படுத்தாதீங்க. வேற ஒண்ணுக்கு சம்மந்தப்படுத்த. இன்னொன்னு சொல்றேன், தமிழ்நாட்டு இளைஞருக்கு வேலை வாய்ப்பே தராம வெறும் வடநாட்டுக்காரனுக்காக கொடுத்துனுக்குறாங்க. இளைஞர்லாம் அதிருப்தியில இருக்கிறாங்க. அதை கொண்டு எங்களை முடிச்சு போடாதீங்க. மக்கள் எந்த விஷயத்துல மாநில அரசை ஆதரிக்க வேண்டுமோ அதுல நிம்மதியாக இருக்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் பிடிங்கிறீங்க. எந்த விஷயத்துல? விமர்சனம் தான் எதிர்கட்சிகள் வைக்கிற விமர்சனம். எந்த விமர்சனம் எந்த விஷயத்துல எங்க புடுங்கணும் சொல்லுங்க? பல வகையில 10,000 ரூபாய் எடுத்து உதாரணம் சொல்லுங்க சார். ஏதாவது ஒரு உதாரணம். தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு நீங்க மதுக்கடைகள் எண்ணிக்கை அதிகமானதுதான் மிச்சம். இன்னைக்கு டார்கெட் வச்சு இன்னைக்கு நடக்குதுன்றாங்க. எந்த முட்டாள் இப்படி சொன்னா? அத்தனை எதிர்கட்சிகளும் வைக்கிற ஒரு முட்டாள் பேர் சொல்லுங்க. நேற்றைக்கு பேசின ஆதவ் அர்ஜுன் இந்த விமர்சனத்தை வைக்கிறாரு. சீமான், நாம் தமிழர் கட்சி சீமான் இந்த விமர்சனத்தை வைக்கிறாரு. முதல்ல அந்த முட்டாள் என்ற கேளுங்க. ஏன் முட்டாள்னு சொல்றேன்? நிச்சயமா சொல்றேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு தவறான தகவலை தருகிற, தவறான தரவுகளை தருகிற தமிழ்நாட்டு மக்களை யார் குழப்பினாலும் அவன் முட்டாள்தான். திமுக 2021 ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இருந்த மதுக்கடைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 4 ஆண்டு காலத்தில் குறைக்கப்பட்ட மதுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அந்த முட்டாளுக்கு தெரியுமான்னு கேளுங்க. நான் பேர் சொல்லி யாரும் சொல்லல. தவறான தரவை யார் கொடுத்தாலும் அவர்கள் முட்டாள் தான். நான் குறிப்பிட்டு எந்த நபரையும் சொல்லல, அதையும் சொல்லிடுறேன். திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த ரேஷன் கடைகளின் எண்ணிக்கை எத்தனை? திமுக ஆட்சிக்கு அந்த 4 ஆண்டு காலத்தில் எத்தனை ஆயிரம் ரேஷன் கடைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது? அந்த தரவு இருக்கான்னு கேளுங்க. வெறும் மதுக்கடை, குடிக்கிறவன் தான் சார் அதை சொல்றான் மதுக்கடைன்ட்டு. குடிக்காதவன் அமைதியாகிறான். புரியுதுங்களா? அதனால தரவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு குறைஞ்சிருக்கா அதிகமாயிருக்கா அதை தெரிஞ்சுக்க சொல்லுங்க. ரேஷன் கடை முதல்ல எவ்வளவு இருந்தது, இப்போ எவ்வளவு கூடி இருக்கு, அந்த தரவெல்லாம் தெரிஞ்சு விமர்சனம் பண்ணுங்க. இந்த அரசை விமர்சனம் செய்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த விமர்சனம் ஆக்கப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணுமே தவிர, எதில் இருக்கிற அணில் குஞ்சுங்க கைத்தட்டணுன்றதுக்காக நீங்க பேசுறதும், எதிரில் இருக்கிற தும்பிங்க கைத்தட்டுக்காக பேசுறதெல்லாம் அது உங்களுடைய அறிவனத்துக்கு அழகல்ல. அதே 200 ரூபாய் ஊப்பின்னு அவங்க ஒரு விமர்சனம் வச்சா அது நல்லாவா இருக்கும்? நீங்க அணில் குஞ்சு தும்பிகள்ன்றதும் இன்னைக்கு சொல்லுங்க. சோசியல் மீடியா விவாதமாவே எங்களுடைய Facebook போராளிகளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்தில் 200 ரூபாய் தந்ததாக சீமானோ ஆதவ் அர்ஜுனோ எந்த அறிவாலயம் நிரூபித்தால் நான் மேடையில் பேசுவதை நிறுத்திக் கொள்கிறேன்.
200 ரூபாய் அப்படின்ற விமர்சனமே இல்ல. ஆனா ஏன் அப்படி ஒரு அடையாளமே வந்துருச்சு? அது இல்லைங்க, 200 ரூபாய் ஓபின்ற மாதிரி அது ஒரு விமர்சனம். நான் சொல்றது கேளுங்க. ஒரு பொய்யை 10 பேர் சேர்ந்து சொன்னா அது உண்மையாயிடும். ஓகே, சரிங்களா? நான் சவால் விடுறேன்ல, எங்கேயாவது ஒரு இடத்தில், தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல, எந்த நகரத்துல, எந்த ஒன்றியத்துல, எந்த மாநகரத்திலயாவது இவருக்கு போய் இவரு கொடுத்தாங்க அப்படின்னு நிரூபிக்க சொல்லுங்க. இன்னும் சவால் ஆண்மகனாக இருந்தால் நிரூபிக்க சொல்லுங்க. நான் பேசுறதை நிறுத்திக்கிறேன். திரு சைதை சாதிக், திமுகவுக்கு எப்போதுமே எதிரிகள் அதிகம், எதிர்கட்சிகள் அதிகம். இப்போ திமுகவுக்கு எதிரிகள் அதிகம் இல்லை, வார்த்தையை திருத்தணும் நீங்க. திமுகவின் கொள்கைகளுக்கு எதிரிகள் அதிகம். திமுக எதிரி யாருடைய தனிப்பட்ட குடும்பத்தை திமுக கை வச்சதில்லை, யாருடைய தனிப்பட்ட குடும்பத்தை திமுக கெடுத்ததில்லை, யாருடைய தனிப்பட்ட வாழ்வை சீரழித்ததில்லை. திமுக எதிரி இல்ல, திமுகவின் சித்தாந்தத்திற்கு, திமுகவின் கொள்கைக்கு தான் எதிரியா இருக்கிறாங்க. அப்ப திமுக கொள்கை என்ன? ஏன் எதிர்க்கிறான்? திமுக கொள்கை தமிழன் நல்லா இருக்கணும், திமுக கொள்கை சமூக நீதி வேணும், திமுக கொள்கை சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்படணும், திமுக கொள்கை தமிழ் ஆட்சி மொழியா வரணும், திமுக கொள்கை தமிழ் வழக்காடு மொழியா வரணும், திமுக கொள்கை இடஒதுக்கீடு வேணும், திமுக கொள்கை எல்லாருக்கும் எல்லாம் வேணும். இது திமுக கொள்கை சித்தாந்தம். இதை பிடிக்காத எதிர்க்கிறானா அவன் யாரா இருப்பான்? இதுதான் கேள்வி. இப்போ விஜய் அரசியல் உங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கும் போல தெரியுது. அவங்க பாருங்க, உங்க கற்பனையில நேற்றைக்கு பாத்தீங்களா கடுமையான விமர்சனம். 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் நான் அதெல்லாம் பாக்குறது இல்ல, பார்த்தாகணும் இல்ல. ஏன்னா உங்க கூட இருந்த சகாக்கள் எல்லாம் இன்னைக்கு அங்க போயிருக்காங்க. உங்களுக்கு வேலை செஞ்ச வியூக நிபுணரே அங்க போய் உட்கார்றாரு மேடையில சிறப்பு அழைப்பாளரா. அவர் பேசிட்டு போன தமிழ்நாட்டை பத்தி அவர் பேசினதை பாத்தீங்களா? வட மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் தான். இப்படி சொல்றாரு, இந்த மாநிலம் முன்னேறல, ஒரு மாற்றம் தாங்கன்னு சொல்லல, கல்வியில முன்னேறல, மாற்றம் தாங்கன்னு சொல்லல, உள்கட்டமைப்புல முன்னேறல, மாற்றம் தாங்கன்னு சொல்லல, தனிநபர் வருமானத்துல முன்னேறல, மாற்றம் தாங்கன்னு சொல்லல, பொருளாதாரத்துல முன்னேறல, மாற்றம் தாங்கன்னு சொல்லல, வளரவே இல்லை, மாற்றம் தாங்கன்னு சொல்லல. இந்த மாநிலம் தான் எல்லாத்துலயும் முன்னிலையா இருக்கு, இருந்தாலும் மாற்றம் வேணும். வாங்கின காசுக்கு பேசி ஆகணும். யாரு? பிரசாந்த் கிஷோர் சொன்னாரு. யாராக எவ்வளவு அழகா உட்கார்ந்து பாத்துருக்கீங்க பாருங்க நீங்க. யாரா அவர் பேசுறது முக்கியமான பாயிண்ட். ஒரு நிமிஷம் இருங்க, முக்கியமான பாயிண்ட். முதல்ல ஒண்ணு ஒத்துக்கங்க. தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் என்பது, வளர்ந்த ஸ்டேட் என்று எல்லா விதத்திலும் அவரே ஒற்றுக்கொண்டார். அவங்க மேடையில உட்கார்ந்துட்டார். ஆனா அவங்க இந்தியாவிலே இன்னொரு விஷயத்துல தமிழ்நாடு வளர்ந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. எதுல தெரியுங்களா? ஊழல்ல இந்தியாவிலே தமிழ்நாடு தான் இன்னைக்கு அதிகமா ஊழல்ல இருக்குது அப்படின்ற. ஒண்ணு அவர் பைத்தியமா இருக்கணும், இல்ல வாங்கின காசு பேசுறதா இருக்கணும். ஊழல்னா எந்த ஊழல்? ஊழல் தண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா ஊழல் செய்தார், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஊழல் செய்தார்கள், ஜெயலலிதா உடன்பிறவா சகோதரி ஊழல் செய்தார், அவர் இன்னும் ஜெயலலிதா சசிகலா உறவினர்கள் ஊழல் செய்தார்கள். அரெஸ்ட் பண்ணாங்க, சார்ஜ் ஷீட் போட்டாங்க, கோர்ட்டில் நிற்க வச்சாங்க. 19 வருஷம் வழக்கு நடந்தது. தவறு செய்தவன் யாராக, ஏன் முதலமைச்சராக இருந்தாலும் அவன் கம்பி வேண்டுக்கு உதாரணம் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனது. இப்படி ஊழல் செய்தவர்களை நாங்கள் குற்றம் சொன்னோம், கைது பண்ணோம், நீதிமன்றம் நிறுத்தணும். நிரூபிக்கப்பட்டதான்னு கேக்குறீங்க? இருங்க, நீதிமன்றம் நிறுத்தணும், தண்டனை கொடுத்தோம். இல்ல உங்க மேல ஊழல் கரை இல்லாதவர்களா? இருங்க, எங்க மேல ஊழல் சொல்றீங்க. ஆமா சொல்றீங்க, என்ன பண்ணணும்? அதான் வழக்கு நடந்து அடுத்த 26க்கு பிறகு அண்ணாமலையும் அரசியல் அறிவன் ஆவரேஜ் அறிவா பேசுங்க. ஆதவர்ஜுனுக்கு இல்ல, சீமானுக்கு இல்ல, அண்ணாமலைக்கு இல்ல, உங்களுக்கு மட்டும் தான் அறிவு என்ன கொட்டி கிடக்கு? ஆமா, 10 வருஷமா டெல்லியில யாரு இருக்கா? எங்க நண்பரா, எங்க தோழரா? நண்பர்னு தான் சொல்லிட்டாரு விஜய் நேத்திக்கு. என்னன்னு 2 பேரும் நண்பர்னு சொல்ற நாங்க கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், கண்டனம் தெரிவிக்கிறோம், போராட்டம் நடத்துறோம், அவருக்கு என்னென்ன அரசியல் எதிர்ப்பு தெரிவிக்கும்படி பண்றோம். ஆனா எதிரின்னு சொல்ற இவரு ரொம்ப சாஃப்டா மோடி அரசை கண்டிக்கிற வார்த்தை கூட இந்த கூட்டத்துல, அரசியல் எதிரி கொள்கை எதிரின்ட்டாரு. மோடி அரசு நீங்க தைரியமானவர் தானே, பாசிசமும் பாயாசமும் அப்படின்னு. அது உங்களுக்கு என்ன தெரியல, உங்களுக்கு என்ன பாயாசம் பிடிக்கும்னு தெரியல, ஆனா உன்னா பாயாசத்தையே கொண்டு வரீங்க. ஏதோ பாயாசம் ரொம்ப பிடிக்கும் பொழுது உங்களுக்கு அது யார் பாயாசம் தான் தெரியல, எங்களுக்கு இல்ல யார் செய்யற பாயாசம் தெரியல, பாயாசம்ன்றீங்க. சரி, நீங்க ரொம்ப மிகப்பெரிய தைரியசாலி, ஏன் மோடி அரசை கண்டிச்சு ஒரு தீர்மானம் நிறைவேற்றல? 6 மாத காலமாக ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் தராமல் மத்திய அரசு பணத்தை 2100 கோடி ரூபாய் விடுவிக்கலன்ட்டு எல்லா தமிழ்நாடு கட்சியும் கண்டிக்குது, முதலமைச்சர் கண்டிக்கிறார், கல்வி அமைச்சர் கண்டிக்கிறார். சம்பளத்தை நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ 6 மாசமா. அதை பத்தி ஒரு வார்த்தை பேசுறாருங்க, எல்லாத்தையும் எப்ப பேசுவாரு? ஏங்க அவருடைய கொள்கை எதிரிங்க அவருக்கு எப்ப பேசுவாரு? இருங்க, அடுத்து
மும்மொழி கொள்கை தான் படிச்சாகணும், இந்தி படிச்சாதான் சம்பளம் தருவன் ஒன்றிய கல்வி அமைச்சர் சவால் விட்டு பேசுறேன். என்ன கெட் அவுட் ஹேஷ்டாக் என்னது இது? எல்லாரும் கையெழுத்து போட்டாங்களே, மோடி கெட் அவுட்னு சொல்லுங்க. ஒன்றிய கல்வி அமைச்சர் கெட் அவுட்னு சொல்லுங்க. மோடி கெட் அவுட்னு சொல்றீங்க, அவரை சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்றீங்க, ஆனா வெல்கம் மோடியா ரெட் கார்பெட் கொடுக்குறீங்க. இங்க சார் நான் திருப்பி சொல்றேன்ல, ஒரு டீ கடையில 2 ரூபாய் டீயை குடிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத அடிமுட்டை முட்டாள் பேசுற மாதிரி இந்த வார்த்தை யார் சொன்னாலும் நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம். அண்ணாமலை சவால் விட்டார், கெட் அவுட் மோடி சொல்ல முடியுமா, தைரியம் இருக்கா சொல்லி பாருன்னாரு. இந்தியா லெவல்ல ஃபர்ஸ்ட், உலக லெவல்ல செகண்ட். அடுத்த நாள் திமுக அது வேற, ஸ்டாலினும் ட்ரெண்ட் எங்க போச்சு? உங்க யோகிதை தெரிஞ்சது. அதுல 10 லட்சம் பேர் பண்ணிருக்காங்க பாருங்க, பெருமையா பேசுனீங்க. நாங்க தரவெல்லாம் வெளியிட்டோம். குஜராத்ல இருந்து 10,000 பேரு, பீகார்ல இருந்து 25,000 பேரு, மேகாலயில இருந்து 7 பேரு, 7,000 பேரு, மகாராஷ்டிரால இருந்து 50,000 பேர். என்ன சார் நாங்க போய் மேகாலயில இருந்து ஒருத்தன் கெட்டோ ஸ்டாலின் சொல்லுவானா? சொல்லிட்டு போ. மிசோரம் வந்து சொல்லுவாங்க கெட்டோ ஸ்டாலின். பாருங்க உங்க 2 பேரையும் தட்டி விட்டு விஜய் சொல்றாரு, நீங்க 2 பேரும் எல்கேஜி யூகேஜி சண்டை போடுறீங்க, அவருக்கு நடிக்கிறீங்கன்றாரு. அவருக்கு 2 பேரும் இந்தி போரும் தமிழ் போர், இந்தி மொழி தமிழ் மொழி பிரச்சனை அவருக்கு எல்கேஜி பிரச்சனை மாதிரி தெரியுதுன்னா அவர் அரசியல் தற்கூரின்னு அர்த்தம். அதெல்லாம் அப்படியெல்லாம் வந்து சொல்லிட முடியாதுங்க. நீங்க 2 பேரும் நடிக்கிறீங்கன்றார், மக்களை ஏமாற்றி படித்தால்தான் பணம் நிதி கொடுப்போம் ஒரு ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்வதும் கண்டிச்சிருக்காரு. உங்க அப்பா விட்டு பணமா கொடுக்கறீங்க, நீங்கள் கொடுத்தாவணும் ஒரு மாநில கல்வி அமைச்சர் சொல்வதும் நடிகர் விஜய்க்கு வந்து எல்கேஜி சண்டை மாதிரி இருக்குன்னா அவருடைய அரசியல் அறிவு அவ்வளவுதான் என்பதை நான் புரிந்து கொள்ள. மாதிரி அடிக்கிறதா அல்ற மாதிரி திமுகவும் பிஜேபி இந்த வேலை தான் பண்ணிருக்காங்க, மக்களை நல்லா ஏமாத்துறீங்கன்ற ஒண்ணு. இது ஒண்ணு. அடுத்து 6 மாத காலமா சம்பளம் தரல, கடுமையான வார்த்தை போர் நடந்துட்டு இருக்கு, நீதிமன்றத்துக்கு போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னென்ன பண்ணணும்னே பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு எல்கேஜி சம்பளம் மாதிரி தெரியுது. இதெல்லாம் செட்டிங்கா சார், மேட்ச் பிக்சிங். அதுதான் சொல்றேன், இவர் அரசியலுக்கு லாய்க்கே இல்லாதவர், ஒரு அறவேக்காடு அரிச்சோடி அறிய உதாரணம் சொல்லட்டுமா? இந்த இதே பேசுற அந்த திருவாயில தான் அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார், வருகிற தேர்தலில் தாவேகாவை சேர்ந்த தொண்டர்களை தான் நான் பூத் ஏஜென்டா போட போறேன். இதுல என்ன வைத்தியமா? உங்க கட்சி தானே ஏஜென்டா உட்காரணும், நானா போய் உட்காருவேன்? நீங்களா போய் உட்காருவீங்க? அரசியல் தோன்ற காலத்துல இருந்து அவங்க கட்சிக்கு அவன் ஏஜென்டா உட்காரணும். இது என்ன பெரிய கண்டுபிடிப்பா நீங்க கண்டுபிடிச்சது? பெரிய பேச்சான்னு திருப்பி உங்களை கேட்கிறேன். எங்க கட்சி தேர்தல்ல எங்க கட்சி ஏஜென்டா எங்க கட்சிக்கு என்ன உட்கார வைக்க போறேன்னா இது இன்னொரு யாரும் உட்கார்ந்துருந்தா எல்லா கட்சிக்கும்? உங்களுக்கு இதுவே தெரியல. ரொம்ப சாதாரணமா இட போடுறீங்க விஜய். இல்லைங்க ஐயா, பாவம் எழுதி கொடுத்த வசனம் தப்பா எழுதி கொடுத்திருக்காருன்னு சொல்றேன். எழுதி கொடுத்த சொதப்பிட்டாரு. உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுகிறேன். ஐயா சொல்லுங்க, வருகிற கட்சி பொது தேர்தலில் பூத் ஏஜென்டா உங்களை நியமிக்க போகிறேன்னா வாயால சிரிக்க மாட்டாங்க. தேர்தல்ல பூத் ஏஜென்டா யார் உட்காருவாங்க, யார உட்கார வைப்பாங்கன்னே தெரியாது. நீங்க எல்கேஜி யூகேஜி சண்டையை சொல்றீங்க. அவருக்கு தான் அரசியல் முதிர்ச்சி இல்ல, அரசியல் அவருக்கு டைம் வேஸ்ட் தானே. எதுக்கு நீங்க அவரை கண்டபடியான விமர்சனம், அதே போல கலாய்க்கிறது, அவரை நக்கல் நையாண்டி பண்றது? கேள்வி கேட்டீங்க, விஜய் ஏதாவது பேசிட்டா ஒரே நக்கல் நையாண்டி. கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்றோம். நீங்க அவரை பத்தி கேட்கலாம், நான் பேசியே இருக்க மாட்டேன். எப்போ பூத் ஏஜென்ட்டா என் கட்சிக்காரன் போடுவேன் நீங்க சொன்னீங்களோ, உங்களுடைய அபரிவிதமான அரசியல் அறிவாற்றலை கண்டு நாங்க மெய்ப்பிச்சு போயிட்டோம். அரசியலுக்கு எல்லாருமே வரலாம், ஒரு மக்கள் அபிமானம் பெற்ற ஒருவர் வந்த உடனே இப்படியே துடிக்கிறாங்க எல்லாரும். விஜய் சொல்றாரு துடிக்கிறாங்க. எதுக்கு? ஆமா, எதுக்கு இவரை எப்படி விரட்டலாம் அப்படின்னு கண்குத்தி பாம்பா நீங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு பாத்துட்டு இருக்கீங்களா? எந்த வழியில விஜய் இந்த 2 வருஷத்துலயே தோத்துட்டாருக்கு அடையாளம் சொல்லட்டுமா? 2 வருஷம், இந்த 2 வருஷத்துக்குள்ளேயே விஜய் அரசியல் ரீதியாக தோத்து விட்டாருக்கு அடையாளம் என்ன தெரியுமா? 50 வருஷம் பயன்படுத்துகிற அரசியல்வாதி பயன்படுத்துற வார்த்தையை நேற்று பயன்படுத்தினது. என்னது? நிரந்தரம் எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பனும் இல்ல. இதற்குள்ள 1000 கருத்து அடங்கி இருக்கிறது. புரிந்து கொண்டவன் பிஸ்தா ஒண்ணு, நீ அவுட்டு, முடிஞ்சு போச்சு. இப்ப இதுக்கு ஒண்ணுமே புரியலப்பா அந்த அரசியல் அப்படின்னு சொன்னார் தெரியுமா? உங்களோட நிதானமும் இல்லை, பொறுமையும் இல்லை, அறிவும் இல்லை, அரிச்சுவடியும் இல்லை. புரியுதுங்களா? சரி, உங்களை நடிக்கிறீங்கன்றார் சார். 2 பேரும் சேர்ந்து பிஜேபி நீங்க பேசி வச்சு பண்றீங்க. அதெல்லாம் அவரை போய் கேளுங்க. எதுக்கு இவ்வளவு நாள் சொல்லாத இந்த வார்த்தை இன்னைக்கே சொன்னீங்க? இவ்வளவு நாள் சொல்லாத அந்த விரக்தி இன்னைக்கே வந்தது. சரியா? பூத் ஏஜென்ட்டா யாருன்னு போடவே தெரியாத நீங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றத்தை கொண்டு? நீங்க பூத் ஏஜென்ட் கூட தெரியாம இவ்வளவு பெரிய கட்சி, இவ்வளவு பெரிய கூட்டம், நீங்க விக்கிரவாண்டியே கூட்டத்தை பார்த்திருப்பீங்க சார். நேத்திக்கு பாத்தீங்களா? அதுதான் திருப்பி கேட்கிறேன். நான் உங்களை திருப்பி கேட்கிறேன். கூட்டத்தை பத்திரிகையாளர் ஜேர்னலிஸ்ட் ஒன்னும் இல்ல சார், மாநாடு நடத்தினார், பொதுக்கூட்டம் நடத்தினார், பொதுக்குழு எல்லாம் நடத்தினார்ல. ஏன் இன்னும் ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல? பேசுவோன்றாங்க. எப்போ எப்போ
எப்போங்க பேசுறாருல்ல, இப்ப பேசிட்டு தானே இருக்காரு. சார், பத்திரிகையாளர் சந்திப்பு இல்ல, ஏன் கட்டாயம் அது தேவை. அது எப்போ? என்ன கேள்விகள் வைக்கணும். எப்போ ம். இந்திய எதிர்ப்புல உங்களோட ஸ்டாண்ட் என்ன? இதோ நேத்துக்கு ஹேஷ்டாக் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்கல்ல, என்னன்னு? மும்மொழி கொள்கையை கொண்டு வர மாட்டோம், தடுப்போம் அப்படின்றாருல. சார், அவரு மும்மொழி கூட படிச்சாகணும்ன்றாரு. யாருங்க சொன்னாரு? யாரு? மோடி சொல்றாரு படிக்கணும்னு. சரி, புரியுதா? ஆமா. நாங்க ஹிந்தி படிக்க மாட்டோம், இருமொழி கொள்கை தான் சொல்றோம். ஆமா. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதான் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறேன்றாரு. எதிர்த்து அவன் 3வது மொழி வேற ஏதாவது படின்றான். உங்க நிலைப்பாடு என்ன? அவரும் 6 அதாங்க, மாசமா சம்பளம் தர அவருக்கும் இருமொழி கொள்கை தானுங்க. இதுல என்ன நீங்க புரிஞ்சு இருங்க, மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாருன்னா இருமொழி அவருக்கு கொள்கை என்ன? தனியார் கட்சி நடத்துற திமுக சேர்ந்துரு. திமுக பேசிக்ங்க அது. கண்டுபிடிச்சது நாங்க தான். திமுக பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி கண்டுபிடிச்சதே வந்துடுறீங்களா? நாங்க. இல்லங்க, இனி உங்க பொய்யெல்லாம் உங்க பொய்யை அம்பலப்படுத்துறதுக்கு தான் அவர் வந்ததா சொல்றாரு. கண்டுபிடிச்சது இனி பொய் சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. கண்டுபிடிச்சது நாங்க. சட்டம் இயற்றது நாங்க. தமிழ் வாழ்க, தமிழ்நாட்டுக்கும் உலக மொழிக்கும் ஆங்கிலம் சொன்னது நாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் எங்களுக்கு சப்ஜெக்ட் விடுங்க. பாவம் அவர் இப்போ வந்து குழம்ப ஆரம்பிச்சு குழப்பறாங்க. ஞாபகம் வச்சுங்க, திமுகக்கு எதிராக ஏதோ ஒரு சக்தியை தூக்கி பிடிக்கணும்னு எல்லாம் விஜய்க்கு முட்டு கொடுக்குறாங்க. ஆனால் எவ்வளவு காலம் கொடுப்பான்னு பார்ப்போம். உங்களுக்கு எந்த நாலேஜும் இல்லைன்றது நேத்துடைய ஸ்பீச் காமிச்சு கொடுத்து. நாலேஜ் இல்லன்றீங்களா நீங்க? எதுவுமே இல்லை என்பது நேத்து. நாலேஜபிள் பர்சன் உங்களுக்கு வேலை செஞ்ச, நீங்க பணம் கொடுத்து என்கரேஜ் பண்ண பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு போறாருங்க, தமிழ்நாட்டின் தன்னம்பிக்கை தலைவர் ஒரே ஆள் தான், விஜய் தான். அதுக்கு அடுத்த தலைவர் இன்னொரு 10 கோடி 20 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி கூட பிரசாந்த் கிஷோர் வேலை செய்வாரு. அவரை கூட வந்து அவர் வேலை செய்ய வரலன்றார் நேத்துக்கு சொன்னார்ல. அவரு கூட நேருக்கு அடுத்த தலைவர் சொல்லிட்டு போவாரு. ஆக விற்பனையாளர்களுக்கும் எல்லாம் பதில் சொல்ல முடியாது. நீங்க தமிழ்நாட்டு அரசியல் கேள்வியை கேளுங்க. ஏங்க, பிரசாந்த் கிஷோர் நீங்க அவ்வளவு சாதாரணமா அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாதுங்க. விஜய கூட பண்ணுங்க. பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு வேலை செஞ்சவருங்க, உங்களை வெற்றி பெற வைத்தவருங்க. எங்களை வெற்றி பெறனா நான் வெற்றி பெற வைத்தலாம் சொல்லாதீங்க. ஆமா, ஒரு ஆலோசனை சொல்றதுக்கும் ஐடியா சொல்றதுக்கும் கலாம் அத்தனை கோடி கொடுத்து நம்ம என்கரேஜ் பண்ணி வச்சோம். வெற்றி பெற செய்தது தமிழ்நாட்டு மக்கள், பிரசாந்த் கிஷோர் இல்ல. வெற்றி பெற செய்து தமிழ்நாட்டு மக்கள். எதுக்கு பிரசாந்த் கிஷோர் அப்ப நம்ம கூட 2014 எதுக்கு வச்சுக்கிட்டோம்? 2014 மோடி எதுக்கு பிரசாந்த் கிஷோர் வச்சினாரு? அவரும் சில நுணுக்கங்களை கையாளணும்னு வச்சுக்கிட்டாரு. அதேதான் இதுவும். அவருக்கு வந்தா சட்னி, மத்த வந்தா ரத்தம். இல்ல, கிரெடிட் கோஸ் டு பிரசாந்த் கிஷோர் இருக்காருல்ல. அன்னைக்கு அவர் இருந்தாரு சார். இப்ப அவர் மாதிரி 4 பேர் வந்துட்டாங்க சார். சார், உங்களுக்கு வேலை செஞ்ச பிரசாந்த் கிஷோர், உங்களுக்காக கூட நின்று உங்களோடு பயணித்த ஆதவ் அர்ஜுனா, அவங்க எல்லாம் பாருங்க இப்ப அங்க நிக்கிறாங்க. பயணிக்கலீங்க, நீங்க வேற பயணிச்சாரு. ஐயா சீஃப் மினிஸ்டர் சைக்கிள் எல்லாம் ஓட்டும்போது கூட எல்லாம் சைக்கிள் ஓட்டு போனதெல்லாம் போயிருக்காங்க. கூட 100 போலீஸ்காரங்க கூட தான் வந்தாங்க. 2 OIC அதெல்லாம் வருவாங்க. அதெல்லாம் காரணமா? நீங்க அடுத்த கேள்விக்கு டைம் வேஸ்ட் பண்ணுங்க. ஆதவ் அர்ஜுன் சொன்னாரு பாருங்க, ஊழல் எப்படி இருக்கு தமிழ்நாட்டுலன்னா, மொத்தம் 15 வருஷம், அவர் 15 வருஷம் என்ன கணக்குல சொல்றாருன்னு தெரியல, தொடர்ச்சியாக 15 வருஷம் கிட்ட வந்து அவங்க மொத்தமே 5 லட்சம் கோடி கடன். இவங்க பாருங்க 3-4 வருஷத்துலயே 4 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. கடன் வாங்கி ஊழல் பண்ற ஒரு நாடு எதுனா தமிழ்நாடு, இந்த அரசாங்கம் அப்படின்றாரு அவரு. பிஜேபிக்கு தேர்தல் நிதியை கொடுத்து பிஜேபி திட்டுகிறது அவங்க தான். மார்ட்டின் தான் அதிகமா தேர்தல் நிதியை பிஜேபி தமிழ்நாட்டுல இருந்து கொடுத்தவர். அவங்க மாமா. அவர் திமுக சொல்றாரு. அவங்க மாமா. இருங்க சொல்றேன். இருந்துட்டு போட்டு சார். மாமா அங்க கொடுத்துட்டு அதே பிஜேபி நீங்க வாங்கலையா? நீங்க வாங்கலையா? சரி, தேர்தல் நிதி யார் கொடுத்தாலும் லாட்ரி மார்ட்டின் திமுகவுக்கு நிதி கொடுக்கலையா? என்ன கொடுத்திருப்பாரு. அப்புறம் என்ன ஏன் கொடுத்தீங்க? ஏன் வாங்குனீங்க சார்? ஏன் வாங்குனீங்க? இதெல்லாம் கதையா கேட்டது. உங்களால பதில் சொல்ல முடியல. இருங்க, நான் சொல்ற கேளுங்க. நான் ரொம்ப டீப்பா ஊழலா நான் திருப்பி சொல்றேன். இத வடிவில் ஒரு படத்துல போறப்போ கோலம் போற பொண்ணை பார்த்து ஐயோ கருப்பளிச்சான் மாதிரி பைத்தியகாரத்தனமா காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. மீண்டும் சொல்லுகிறோம். கடன் வாங்குவதற்கும் சில அமைப்புகள் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, அதெல்லாம் அனுமதி தரணும், அவங்க பாஸ் பண்ணணும். ஒன்றிய சர்க்கார் நிறைய விஷயம் தாண்டி தான் கடன்லாம் வாங்கிட முடியுங்கிறதோ இது லாட்டி சீட்டு விற்கிற கதை நினச்சினுக்கிறாரு. அப்படிலாம் இல்லை. புரியுதுங்களா? சினிமா டிக்கெட்டும் லாட்டி சீட்டுலாம் வந்து தமிழ்நாட்டில் மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது. இல்லை, அவர் ஒரு தூய அரசியலை கொடுக்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆதவ் அர்ஜுனா 2 முறை இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்திருக்கு விஜய் வீட்டில். வரி சரியா கட்டலன்ட்டு. ஓகே, சரியா? தூய அரசியல் தான். 2 முறை ரைடு நடந்திருக்கு. நான் அதுக்குள்ள டீப்பாலாம் போக விரும்பல. எல்லார் வீட்டுக்கு வருது சார். திமுக காரங்க வீட்டுக்கு வராதியா? விஜய் வீட்டுக்கு போச்சு சார். இங்க யாரும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க டைலாக் எல்லாம் பேசல. சினிமால நேர்மையை பத்தி பேசுறது நீங்க தான். கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு பேசுறதும் நீங்க தான். நான் தான் உத்தமன் இப்ப சொல்லிக்கிறதும் நீங்க தான். ஆனா உங்க வீட்லயும் இதெல்லாம் நடந்திருக்கு ஞாபகப்படுத்துறோம். சரி, இல்ல ஒரு ரைடு போனாவே அவங்க வந்து நீங்க என்னன்றீங்க, ரைடு நிரூபிக்கப்படாத வரை அம்மையார் ஜெயலலிதா குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டது, நாங்களே எங்க நிரூபிச்சோம் அப்படின்னீங்கல்ல. கார் எங்க வாங்குனீங்க?
ஏன் வாங்கலாமே? நீங்க எங்க வாங்குனீங்க? நீங்க திமுக காரங்க வெளிநாட்டுல இருந்து கார் இறக்குமதி பண்ணும்போது ஏன் விஜய் இறக்குமதி பண்ணக்கூடாதா? இறங்கணும், வாங்கணும். அவர் எங்க ஒரு வாங்குனீங்க? பெரிய நடிகர், டாப் ஸ்டார். நான் ஏன் வாங்கினேன் கேள்வியை புரிஞ்சுக்கங்க சார். ஏன் வாங்குனீங்க நான் கேட்டேன். எங்க வாங்குனீங்கன்னு கேட்டேன். எங்க வாங்குனீங்க? வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணது. எந்த ஸ்டேட்ல இறக்குனீங்க? தமிழ்நாட்டுக்கு தான். இல்ல, நீதியின் பிதாமகன், நேர்மையின் மறு உருவம், நேர்மையான ஆட்சி தருவான்னு புலம்பிட்டு கொண்டிருப்பவர் இங்க சேல் டாக்ஸும் அதிகமா கட்டணும்னு பாண்டிச்சேரியில இறக்குனாரு. சரி, எப்படி பாண்டிச்சேரியில இறக்கி தமிழ்நாட்டுல வண்டி ஓட்டினாரு. நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. நீதிமன்றம் ஃபைன் கட்ட சொல்லிச்சு. கட்டிட்டு தான் வந்தாரு. கட்டணும் வந்தார்ல. நீங்களாம் நேர்மை பத்தி பேசலாமா சார்? இந்த மாதிரி பல வழக்குகள், இந்த மாதிரி பல ஃபைன்ஸ் எல்லாம் நாமளும் கட்டியிருக்கோம் சார் திமுகவுல. போறலாம் வேண்டாம். நீ உண்மையின் மறுபக்கம் இல்ல. நீங்க உதாரண புருஷன் இல்ல, தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்தவர் தானே நீங்க. சரி, உங்க யோகிதை தானே. கோர்ட்டுக்கு போனீங்களா இல்லையா? அந்த ஃபைனை கட்ட மாட்டேன்னு கோர்ட்டுக்கு போனீங்களா இல்லையா? ஆமா. கோர்ட்ல வழக்கு அடிச்சா இல்லையா? நீதிபதி என்ன சொன்னாரு? ஒரு சினிமாவிலிருந்து மற்றவருக்கு அறிவுரை சொல்பவர்கள் முன் உதாரணமா இருக்கணும் சொன்னது சைதை சாதிக்கல. அது நீதிபதி சொன்னது. சார், திமுகவும் வழக்குகள் எல்லாம் எதிர்கொள்ள இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணலன்னா இப்ப விஜய் இந்த பிரச்சனை முடிச்சிட்டு போவோம். ஒரு பிரச்சனையா தான் முடிப்போம். அப்ப அவர் யோகியம் இல்ல. அது மக்கள் தானே முடிவு பண்ணுவாங்க. அந்த கூட்டம் தானே முடிவு பண்ணும். நேத்துக்கு பாருங்க, இந்த கூட்டம் முடிவு பண்ண போகுது. உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஏன்னா நீங்க தான் ரொம்ப மூச்சு பிடிச்சி பேசியிருந்தீங்க. நான் மூச்சு பிடிச்சி பேசல சார். அவங்க சொல்றது அவரும் சர்ச்சையில் சேல் டாக்ஸ்ல இன்கம் டாக்ஸ்ல மாட்டி நீதிமன்றம் படியேறி அபராதம் செலுத்தி வெளியே வந்தவர் தான். விஜய் மேல நீங்க குற்றச்சாட்டு அவர் உங்க மேல வைக்கிறாரு, நீங்க வச்சுதான் ஆகணும். ரைட், அதையெல்லாம் வச்சுதான் ஆகலாம். இல்ல, அவர் எங்க மேல வச்ச குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றது. நாங்கள் சொல்வதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் சம்பவத்தில் நடந்தது இல்ல சார். ஊழல், கோர்ட்டு, வழக்கு, ஃபைன் கட்டுறது, இதெல்லாம் திமுக வரலாற்றுல நடக்காத ஒன்னே அப்ப விஜய்க்கும் நடந்துருச்சுன்றீங்க நீங்க. சரி, விஜய் பண்ணது ஊழல் இல்லைங்க, முறைகேடு. விஜய் முறைகேடெல்லாம் திமுகவுக்கு அண்டாத ஒரு வார்த்தையா இது? ஆமா, சொல்லுங்க சார். சார், பொதுவா திமுக போறவெல்லாம் தட்டி விட்டு போறதுனா பாபர் மசூதியா? என்ன ஒரு உதாரணம் ஏதாவது ஒண்ணு? திமுகவுக்கு இது எல்லாம் எதுவுமே பொருந்தாதா? ஒண்ணு சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். நிறைய இருக்கு சார். உங்க ஆபீஸ் எல்லாம் திருடன் அப்படி சொல்லிட்டு போறேன், ஒத்துப்பீங்களா? அது எப்படி சொல்லுனா ஒத்துக்க முடியும்? ஒத்துக்க முடியாதுல்ல சார். யார் சார் அவன்? சொல்லுங்க சார், நிரூபிங்க சார். அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்கல்ல. ரைட், அதுதான் சார் நாங்க சொல்றோம். பொதுவா திமுக பால தட்டி விடாதீங்க. சரி, ஒரு இதை இப்படின்னு சொல்லுங்க. ரைட், மக்கள் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி சார். ஆதவர்ஜுனா பேசும்போது நேற்றுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. யார் சார் அவரு? விஜயனுடைய தியாகி பையனா? தமிழக வெற்றி கழக தியாகி பையனா? கடந்த காலங்களில் திமுகவின் வெற்றிக்கும் பாடுபட்டவர் இல்ல சார். அவரே குறிப்பிட்டு சொல்லி சம்பந்தமே இல்ல. நாங்க சொல்லல. நீ என்ன திமுகவின் ஜாதகமே அவர்கிட்ட இருக்கா? திருப்பி கேக்குறேன் சார். தியாகி திமுக என்ற ஒரு கட்சியின் ஜாதகத்துக்கு பதில் சொல்லுங்க. தியாகி பையனா? திருப்பூர் குமர சொந்தக்காரரா? ஆதவர்ஜுன் உங்களுக்கு தெரியாது? தியாகி அரணாத சொந்தக்காரா? சரி, நாடாளுமன்ற பையனா இல்லையான்னு தெரியாம நீங்க அவரை கூட வச்சிருந்தீங்க. நாடாளுமன்ற உறுப்பினரா? இல்ல சார், இதெல்லாம் தெரியாம கேக்குற பதில். நாடாளுமன்ற உறுப்பினரா? இன்னைக்கு ஒரு கட்சியின் முக்கியமான பொறுப்புல இருக்காரு. சட்டமன்ற உறுப்பினரா? ஒரு ஏதோ கட்சிக்கு தான் ஒரு 30 வருஷம் அப்புறம் தமிழ்நாட்டில் குப்பை கொட்டினவரா? திமுக கொட்டியிருக்காரு. இல்ல, நாங்க இல்லன்றோம். நீங்க எங்க போய் பாத்தீங்கன்னு தெரியாது. எதுவுமே இல்லாத உரையாச பிடிச்சி தொங்கினுக்கிறீங்க. விஜய பத்தி கேட்டீங்க, பதில் சொன்னோம். விஜயும் உங்களுக்கு குறைச்சு மதிப்பிடுறது, பிரசாந்த் கிஷோரும் உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. என்ன கேக்குறேன், விஜய் கட்சியில விஜயும் ஆதவ ஆளே இல்லையா? நிறைய இருக்காங்களே. ஏன் அவங்கள பத்தி எல்லாம் கேட்காம இவரை பத்தியே கேட்டுக்கிறீங்க? அவர்தான் உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. சார், ரோட்ல போற என்ன குறைச்சிட்டு போவோம் சார். ரோட்ல போறவங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆமாங்க, ஆமா. வேற என்ன சொல்லணும்? அவர் உங்களை வீழ்த்தணும்ன்ற குறியோட தான் பிரசாந்த் கிஷோரே அழைச்சிட்டு வந்திருக்காரு. என்ன வேணா பண்ணுங்கயா. நீங்க பிரசாந்த் கிஷோரை நம்புறீங்க, நாங்க தமிழ்நாட்டு மக்களை நம்புறோம், அவ்வளவுதாங்க. விஜய் நடிப்பதை நிறுத்தி கொண்டார், அவ்வளவுதான், நிறுத்த போறாரு. இன்னும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கா, அதோட முடிக்க போறாரு. ஆனா விஜயை பார்த்து இப்ப நீங்களாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்றாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் விஜய் மாதிரியே அவரை மாதிரியே ஃபேண்ட் ஷர்ட்டா அதே கலர்ல போட்டுக்கிட்டு, ஏங்க ஒன்னும் ட்ரெஸ்ஸையாவது மாத்துங்க. நல்ல வேலை நாங்க விஜயை பார்த்து தான் சாப்பிட்றோம்னு சொல்லாம விட்டானுங்களே. விஜயை பார்த்து தான் கார்ல போறோம்னு சொல்லாம விட்டானுங்களே. முதலமைச்சர் இப்ப இந்த 4 வருஷம் 10 வருஷத்துல ஐநா சபைக்கு போனார் தெரியுமா? ஈழத்தமிழ பிரச்சனைக்கு. அப்ப போட்டு போன ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. விஜய் கூட போட்டிருக்க மாட்டாரு. அவர் டெல்லிக்கு போன ட்ரெஸ் எடுத்து பாருங்க. இப்ப ஸ்பெயின் போனாரு உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு. அவர் போட்டு போன ட்ரெஸ் எல்லாம் பாருங்க. என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? அவர் ஜட்டி போட்டாரா இல்லையா, பேண்ட் போட்டாரா இல்லையா, வேட்டி கட்டினாரா இல்லையா, சட்டை போட்டாரா இல்லையா, கண்ணாடி போட்டா, இதுதான் ஒரு முதலமைச்சரை பாக்குற லட்சணமா? திமுக தான் பிரச்சனை, நாட்டுக்கே பிரச்சனை, நாட்டு மக்களுக்கே பிரச்சனைன்றாங்க அவங்க. திமுக நாட்டுக்கு பிரச்சனை அல்ல, உங்களுக்கு பிரச்சனை. அதிகார வெறியோடு காத்திருக்கிற உங்களுக்கு சம்மட்டி அடி திமுக அடிக்கிறது.
உங்களுடைய எல்லா குறுக்கு வழியும் திமுக அடைக்கிறது, உங்களுடைய எல்லா எண்ணங்களையும் திமுக மண்ணள்ளி போடுகிறது. சார் நான் என்ன கேட்குறேன், நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன், என் சித்தாந்தத்தை சொல்லி ஓட்டு கேட்பேன், மக்களை நம்ம முதலமைச்சர் ஆக்குவாங்கன்னு சொல்றது எப்படி? திமுக கூட்டணி உடையும், திமுக கூட்டணி உடையும் நம்மகிட்ட வருவாங்க. என்னடா காத்துட்டு இருக்கீங்க? அப்போ உங்க மேல உங்க நம்பிக்கை இல்லைல்ல, உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லை, உங்க சித்தாந்த நம்பிக்கை இல்லை, உங்க விஜய் மேல நம்பிக்கை இல்லை. ஏன்டா இங்கேருந்து ஒருத்தர் வருவாரு வெக்கமா இல்லையா உங்களுக்கு? உடையம் கூட்டணி எங்க இதெல்லாம் சொல்றாங்க, யாருமே வரமாட்டோம்ட்டு. இவங்க உடையும், அம்பேத்கர் புக் வெளியிட்டாலும் திமுக கூட்டணி உடையன்றீங்க, உங்க கட்சி பொதுக்குழு கூட்டினாலும் திமுக கூடு. அப்ப மக்கள் மேல நம்பிக்கை இல்லை, உங்க சித்தாந்த மேல நம்பிக்கை இல்லை, உங்க பவர் மேல உங்க நடிப்பு மேல நம்பிக்கை இல்லை. இங்க உடைஞ்சாதான் நம்ம தேர்வோம்னா இதெல்லாம் பொழப்பா? எங்கேயாவது அந்த வார்த்தை சொல்லாம அவங்க இருக்கிறாங்களா? இந்த கூட்டணி உடையும். உடையும் ஏன் உடையணும்? இல்ல கூட்டணின்னு ஒண்ணு இல்லைன்னா திமுக அங்க என்ன நிலைன்றது தெரியும்ன்றாரு. டெபாசிட்டே வாங்க மாட்டேன்னு இப்ப தெரியுதே. சரி, போய் பேசுற இடத்துல உன் எண்ணத்தை கொள்கையே சொல்லு. அதான் சொல்றாரு, அதான் சொல்றாரு. திமுக கூட்டணி வாரிசு, மதவாதம், அதே போல ஊழல், இது மூணும் தமிழ்நாட்டில் அதிகப்படியா புறையோடி போயிருக்கு. ஜி.கே. மணி கல்யாணத்துல விஜய் சார்பா யார் கலந்துக்கினது? விஜய் சார்பாலாம் யாரும் போல. விஜய் சார்பா யார் போனது? அவங்க பையன் எதுக்கு போனாரு? அவங்க பையன் ஒரு படத்தோட டைரக்டர், அவர் லைக்காவில் இருக்கார் போல, ஏதோ ஒரு படம் பண்றாரு போல, அதன் அடிப்படையில போறாரு. அவர் விஜய் பையனே இல்லைன்றீங்க போல சார். அவர் விஜய் பையன் தான் சார். விஜயனுடைய இதா போனதா நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு அதிகாரப்பூர்வமா தெரியுமா அவர் விஜய் சார்பா போல? சார் அவர் ஒரு படத்தின் டைரக்டர். நான் கேட்கறது, அவர் உங்களால அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியுமா? என்னால கணிக்க முடியும். ஜேசன் சஞ்சய்ன்னு நினைக்கிறேன் அந்த பையன் பேரு. அந்த பையன் வந்து அவர் டைரக்டர்னு நினைக்கிறேன், படம் எடுக்கிறாரு. டைரக்டர் இல்லைன்னு சொல்ல வரல, அவர் படம் எடுக்கணும் சொல்ல வரல. ஜி.கே. மணி தமிழ்நாடு திரையுலகத்தின் கதாநாயகனா, ஒரு கட்சியினுடைய தலைவர். தமிழ் குமரன் வந்து லைக்காவில் இருக்காரு சார். தமிழ் குமரன் அழைப்பின் பேர்ல அவர் போறாரு, விஜயனுடைய மகன் போறாரு. விஜயின் பிரதிநிதியெல்லாம் அங்க போல. சரி, ஓகே. உங்க பதில் அவங்களுக்கு திருப்தினா எங்களுக்கு திருப்தி தான். நீங்களே இவ்வளவு வேகமா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது விஜய் அனுப்பி வச்சுதான் அங்க போனதான்னு? அப்பா போகாத கல்யாணத்துக்கு பையன் போனா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க. நான் யதார்த்தமா வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்துட்டாருன்னு, அவர் தான் வீடு இல்ல வாசல் இல்ல பெரிய தனியா இருக்காங்க அப்படின்னு எல்லாம் வேற நீங்க தம்ம அடிக்கிறீங்களே, அரசியல் இதெல்லாம் பேசுறீங்களா, விவாதத்தை எழுப்புறீங்களா? சொல்றோமோ இல்லையோ, நீங்க நல்லா தம்ம அடிக்கிறீங்க. இந்த வார்த்தையில நாங்க சொன்னது இல்ல. நாங்க யாருடைய தனிப்பட்ட சொன்னீங்க சார். இப்ப சொன்னீங்க சார். இல்ல, நாங்க யாருடைய தனியா இருக்காரு நாங்க சொல்லல. சாதிக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை பேசவே இல்ல. இப்போ வரைக்கும் நான் பேசல. அவர் தனியா இருக்காருன்னு சொல்லல, அதெல்லாம் நான் சொல்லல. இப்ப நீங்க சொல்றது எனக்கு தெரியும் தனியா இருக்காருன்ட்டு. ஆமா. ஆதோ அர்ஜுன், பிரசாந்த் கிஷோர், விஜய் பாருங்க சார், எல்லாம் பெருசா எல்லாம் பிளஸ் 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 எல்லாமே பூரா பலம் வேற, எல்லாம் பலமானவர்களாவே தெரிறாங்களே. இவருக்கு பெரிய மக்கள் பலம் இருக்கு. 9 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது பீகார்ல. ஆமா. கட்சி ஆரம்பித்து 120 நாள் பீகார் முழுவதும் நடைப்பயணம் போன பிரசாந்த் கிஷோர் அவர்கள் 120 நாள் நடைப்பயணம் போய் கட்சி ஆரம்பிச்சு மக்களை சந்தித்து பேசி தன் கொள்கையை சித்தாந்தத்தை எல்லாம் பேசி 9 தொகுதி நடைபெற்ற இடைத்தேர்தலில் இதே பிரசாந்த் கிஷோர் வந்துருவார். நீங்கல்ல அவங்க தான் சார் 3 பவர் கூடிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அவர் கட்சி அந்த 9 இடைத்தேர்தலில் போட்டிக்கிட்டது. 9 இடைத்தேர்தலிலும் 9 தொகுதியிலும் டெபாசிட் இழந்தது. அதுல 7 தொகுதியில் 5000 ஓட்டுக்கு மேல் வாங்க முடியவில்லை. ரைட். தமிழ்நாட்டுல அதை விட ஒண்ணு ஞாபகம் வருது. ஒன்னு சொல்றேன், அவர் வேலை செஞ்சதுதான் ஞாபகம். தமிழ்நாட்டுல இல்ல, ஆந்திரால கர்நாடகால இல்ல, அவர் பிளந்து வளர்ந்த பீகாரில் தான் இந்த நிலைமை. சரியா? அவருடைய சிறப்பு குறைச்சலாம் மதிப்பு இல்ல. சரி, ஒரு களம், சூழ்நிலை, மக்கள், அதுதான் வெற்றியை தீர்மானிக்குமே தவிர தனிநபரால் தீர்மானம் நிறைவேற்றவே முடியாது, வெற்றி பெற வைக்கவே முடியாது. அதனால பிரசாந்த் கிஷோர் கதையை நீங்க இதோட முடிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அரசியல் உங்களுக்கு உண்மையாவே அப்படி ஒரு பெரிய ஒரு எதிர்முகாமா, ஒரு எதிர் அரசியலா நீங்க அப்படி பார்க்கவே இல்லையா? ஐயா, கீழே இறங்கி ரொம்ப டீப்பா பழகினவர் மறைந்த ஐயா விஜயகாந்த். ஆமா. தன் மன்றங்களை நற்பணி மன்றமா மாத்தினவர். ஆமா. எல்லா மாவட்ட தலைவரையும், ஒன்றிய தலைவரையும், தொகுதி தலைவரையும் பேர் சொல்லி வாடா போடான்ட்டு தோல்ல கை போட்டு பேசக்கூடியவர், எளிமையா இருந்தவர், யார் எப்பொழுது போனாலும் சந்திக்க கூடியவர். அந்த விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச போது திமுக வந்து நடுங்கல. புரியுதுங்களா? இது இளம் ரத்தமா இருக்கு. மாவட்ட செயலாளர் கேளுங்க பாத்தீங்களா? எல்லாம் உங்களை விட வயசு கம்மின்னு நினைக்கிறேன். அந்த விஜயகாந்தாலேயே அரசியல்ல சோபிக்க முடியல, சிவாஜி ஐயால சோபிக்க முடியல. என்னுடைய கலை உலக வாரிசுன்னு நடிகர் பாக்கியராஜா சொன்னார். எம்ஜிஆர் எப்படி? எம்ஜிஆர் யாரையும் வாரிசுன்னே சொல்லல, ஆனா அவர் வாரிசுன்னு சொன்னது யார? நடிகர் பாக்கியராஜா. அவரும் கட்சி ஆரம்பிச்சார், சோபிக்க முடியல. டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சார், சோபிக்க முடியல.
நைட்டு கட்சி ஆரம்பித்து நைட் 2 மணிக்கு பொண்டாடிக்கிட்ட கேட்டு 8 மணிக்கு பிஜேபியில் சென்றார் சரத்குமார். கட்சி ஆரம்பிக்க முடியல, அது நடத்த முடியல. இப்படி ஐயா சிவாஜி கணேசனில் துவங்கி எஸ்எஸ்ஆரில் துவங்கி உங்களுக்கு பாக்கியராஜ், சரத்குமார், இப்படி லிஸ்ட்டு போட்டு கார்த்தி, இப்படி லிஸ்ட்டு போட்டுக்கினே போகலாம். நான் இப்பொழுதும் சொல்கிறேன், விஜய் டான்ஸ் ஆனால் ரசிக்கலாம், லவ் டைலாக் பேசுனா ஈர்ப்பாக இருக்கும், ஃபெய்த் வரும். இது திரை உலகத்தில். நீங்கள் திரையும் தரையும் ஒன்றா முடிவு பண்ணிங்கன்னா திரையில் இருப்பவர் தரையில் குப்புற வேண்டுமே தவிர நடக்க முடியாது. அப்போ எல்லாம் உடனே எம்ஜிஆர். அப்போ எம்ஜிஆர் வரலையா? எம்ஜிஆர் சார், எம்ஜிஆர் வந்தது வெளியே போனது 72. இல்ல சார், நீங்க ஒரு நிமிஷம் நீங்க மறுபடியும் பிரசாந்த் கிஷோரை சொல்ல வேணாம். நீங்க இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு பாருங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் எத்தனை % வரும், எந்தெந்த தொகுதி நமக்கு கரெக்டான வேட்பாளர் இருப்பாங்க, அதையெல்லாம் சொன்னவர் அவர் தான். அவர் சொல்லி 15% 20% இப்போவே விஜய் கிட்ட இருக்கு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு விஜய்க்கு இருக்கு அப்படின்னு எல்லாம் அவர் வந்து சில டேட்டாவை விஜய் கிட்ட கொடுத்துருக்காங்க. நீங்க 10 இருக்கா 5 இருக்கா 20 இருக்கான்னு நாங்கள் கவலைப்படல. வீட்டுக்கு ஒரு ஓட்டம் 20 ஓட்டு இருக்குன்னு சொல்றீங்க, 20% இருக்குன்றீங்களே. ஏங்க இலவு காத்த கிளி மாதிரி இங்க சண்டை வராதா, இது உடையாதா, யாருன்னா வெளியே வராதான்னு காத்திருக்கீங்க? அவ்வளோ வீக்கா இருக்கீங்க போல தெரியுது. அவங்க வீக்கா இருக்காங்க. எப்படி வீக்கா இருக்கிறவன் தான் எதிராளி எதிர்பார்ப்பான், வீக்கா இருக்க தான் ஆள் சேர்க்கணும்னு எதிர்பார்ப்பான். சரி, நீங்க என்ன ஆகுனா பிடிங்க அடிங்க, நீங்க அளவு இல்லாமல் சொல்லுங்கிறீங்க. அது தமிழ்நாட்டில் சில ஊடகங்களும் சில வார பத்திரியும் ஒத்து ஊதுனுங்குது, எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்கிறோம். எப்போ உடையும், இப்போ வந்துடும், நாளைக்கு வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும். நாங்கள் சொல்லலை யாரும் போக மாட்டாங்கன்னு, நாங்கள் சொல்ல உடையாதுன்னு என் கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறானே சார். அவரை நம்பி யார் போகிறது? என்ன சித்தாந்தம்? இன்னைக்கு ஐயா மார்க்சிய கம்யூனிஸ்டுடைய தலைவர் ஐயா சண்முகம் சொல்லியிருக்காரு, ஒரு எதிர்ப்புணர்வு உங்ககிட்ட இல்லை. இல்லை, அது சீட்டு கட்டு மாதிரியா, ஏதாவது ஒன்று வெளியேறிச்சுன்னா சடன்னு சரிஞ்சிரும். ஏங்க அது இப்போ வெளியேறும் காத்து நிற்கிறீங்க. உங்க மேல நம்பிக்கை வைங்க. இல்லை, உங்க நம்பிக்கை நீ வேஸ்ட். நீங்க சரி, நான் இன்னும் ஒன்று செவ்வாய் சொல்கிறேன். திமுகவோட சாதாரண ஒரு மாவட்ட செயலாளர், அவரை ரோட்டில் இறங்கி நடந்து போக சொல்லுவோம். நீங்கள் மூச்சுக்கு 3 தடவை ஒரு 28 முறை பேர் எடுத்துட்டீங்க ஆதவ அர்ஜுனான்ட்டு. ஏன் மாவட்ட செயலா கூட வேணாங்க, நான்லாம் பெருசு, என் கட்சியெல்லாம் மாவட்ட செயலாம் ஜில்லா கலெக்டர் மாதிரி. திமுக ஒரு கவுன்சிலர், சென்னை கார்பரேஷன் கவுன்சிலர், ஒருத்தர் ரோடில் நடந்து போய் வைக்கிறேன். அதே ரோட்டில் ஆதவ அர்ஜுனா நடந்து போய் வைக்கிறேன். கூடியிருங்க கூட்டம், யாருக்கு வணக்கம் வைக்கிறான்னு பார்த்துட்டு ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கணும். பார்க்கல நீங்கள் ஆதவ அர்ஜுனா கூடின கூட்டத்தை, அவருக்கு வந்து கைத்தட்டல எங்க? அது எத்தனை விஜய் வீட்லையா? விஜய் வீட்லையா? பொதுக்குழு இல்லையா? சார், நான் மக்கள் பிரதிநிதியை ரோடில் கேட்குறேன், சரியா? அதனால இந்த டைலாக் விடுறது, இந்த வசனம் பேசுறது, இதெல்லாம் வந்து அவர் பிடிங்கிட்டு வேறு நெட்டு வேறு காலி, இதெல்லாம் வந்து எவ்வளவோ பார்த்துட்டாங்க. ஆனால் பெரிய வியூகம் போடுறாங்க சார் திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். வீட்டுக்கு அனுப்ப இவர்கள் வியூகம் அமைத்தால், இந்த யூகம் யாரால் வகுக்கப்படுகிறது, யாரால் பணம் தரப்படுகிறது, யாரால் செய்யப்படுவது தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் அதை வியூகம் கொண்டு உடைப்பார்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. விஜய் அரசியலை ஒரு பொருட்டாவே நீங்கள் எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறீங்க. பாருங்கள், போட்டி நமக்கு பாருங்கள், தேர்தலில் 26 திமுகவை எதிர்த்து அதிமுக எப்போவுமே வழக்கமாக அதிமுக வர்சஸ் திமுக, திமுக வர்சஸ் அதிமுக. இப்போ புதுசாக விஜய் 2006 விஜயகாந்த் வந்தாரு. ஆமா, அப்போ வந்தாரு. ரைட் சார், 3வது அணி என்பது ஒவ்வொரு கட்டத்திலயும் வந்துட்டு தாங்க இருந்தது. இப்போ பாருங்க 5 அணி சார், 85 முனை போட்டி சார். அந்த அறிவாளிங்க எல்லாம் போய் சொல்லுங்க, 89 தேர்தல் போய் பார்க்க சொல்லுங்க. 89 67 77 வரலாறுலாம் திரும்புன்றார் விஜய். நான் சொல்றேன் கேளுங்க, வரலாறு 89 தேர்தல் பார்க்க சொல்லுங்க. கலைஞர் ஒரு அணி, அதிமுக 2 அணி, மூப்பனார் ஒரு அணி, அப்புறம் இன்னொரு அணி, 5 அணி நின்னுது. திமுக தான் ஜெயிச்சது. சரிங்களா? இல்லங்க, எம்ஜிஆர் வந்த பிறகாக அவர் எம்ஜிஆர் இறக்கும் வரை திமுகவில் வர முடியல. அப்படி ஒரு வரலாறு திரும்புன்றாங்க. யாரால் வர முடியலன்னு சொன்ன அறிவாளி யாரு? ஆதவ அர்ஜுனா தான். அப்ப அவருக்கு அரசியல் ஒண்ணுமே தெரியல. அவரு தாங்க உங்களை முழு நேரமா எப்படியாவது உங்களை வீட்டுக்கு அனுப்பணும்னு உட்காந்துட்டு இருக்காரு. அவரு வீட்டுக்கு அனுப்புறாரோ இல்லையோ, அவரு நல்லா நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க. இப்ப அவர் வந்து முன்னிலைப்படுத்துறதா கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. அவரை முன்னிலைப்படுத்தலைங்க. அந்த அறிவாளி கிட்ட கேளுங்க, 80 நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் ஏன் மண்ணை கவ்வினார்? இப்ப ஜெயிக்கிறோம்ல 39க்கு 39, அன்னைக்கு 39க்கு 38 ஜெயிச்சோம். வெறும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும் தான் அதிமுக வெற்றி பெற்றது. கோபிச்செட்டிப்பாளையமா சிவகாசியான்னு தெரியல, ஆனால் ஒரு இடத்துல மட்டும் தான் ஜெயிச்சது. எம்ஜிஆர் தோத்தார். நான் மறைந்து போன மாநில அரசியல் சொல்லல, அவரையும் திமுக தோற்கடித்திருக்கிறது. 86 உள்ளாட்சி தேர்தல், 106 நகரசபையில 90 நகரசபையை சட்டமன்ற தேர்தல். எதுங்க சார், அரசியல் காலம் சூழ்நிலை. அன்னைக்கு எம்ஜிஆர் 80 ஆட்சி டிஸ்மிஸ் எலெக்ஷனை சந்திக்கிறோம். 117 திமுக, 117 காங்கிரஸ்.
மக்கள் அதை ஏத்துக்கல. கலைஞர் தான் முதலமைச்சர் சொல்லணும். அன்னைக்கு காங்கிரஸ்காரங்க தப்பா பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. யார் அதிக ஓட்டோ யார் அதிக எம்எல்ஏவோ அவங்க தான் முதலமைச்சர். அது இங்க எடுபடல. அரசியல் சூழ்நிலை. 84 தேர்தல் என்ன பிரச்சாரம்? வாயிலா பிள்ளைக்கு ஒரு ஓட்டு, தாயிலா பிள்ளைக்கு ஒரு ஓட்டு. வாயிலா பிள்ளை யாரு? எம்ஜிஆர். தாயிலா பிள்ளை யாரு? ராஜீவ் காந்தி. இது 2 எலெக்ஷன் தான். சூழ்நிலை தான் மாறிச்சு. மக்கள் ஏத்துக்கவே இல்லைன்னா 80 நாடாளுமன்ற தேர்தல் திமுக தோத்துருக்கணும்ல. ஏத்துக்கவே இல்லைன்னா 108 நகரசபையில் திமுக தோத்துருக்கணும்ல. அதனால சூழ்நிலைகளும் களமும் முயற்சி செய்வதை ஒரு தலைவர் பொறுப்பாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க அரசியல் ஒன்றும் நிறைய கத்துக்கணும்னு அர்த்தம். ஏன் சார் உங்களுக்கு 2026 ஓட்டு போட்டு மக்கள் அதிகாரத்தில் உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கீங்க? எந்த நம்பிக்கை? நாங்கள் உழைத்திருக்கிறோம், செய்திருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இனத்தையும் முடியும் காப்பதற்கு எங்களை விட தகுதியான தலைவரும் ஆண்மை உண்ண தலைவரும் இல்லாத காரணத்தினால் நாங்கள் மக்கள் மண்ணில் போய் கேட்க போகிறோம். இவ்வளோ பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ போராடி இருக்கிறோம், எங்கள் மீண்டும் வாய்ப்பு தாருங்கள். மக்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு சைதை சாதி. மகிழ்ச்சி.